எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றது. மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்திருக்கிறது. இப்ப எஸ்ஐஆர் நடவடிக்கை என்ன புதுசா எப்பவுமே நடக்கதான்னு சொல்லிட்டு பாஜக கட்சியின் சார்பாக பலர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் அதே கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல இருக்க அம்மா அப்பா இல்லாட்டி உங்க ஆயா இல்லாட்டி உங்க தாத்தா கிட்ட போயிட்டு எப்பவாவது தேர்தல் ஆணையம் இது மாதிரி ஒரு படிவம் கொடுத்து எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தாதான் உன்னை வாக்காளராக ஏற்றுக்கொள்ளும் சொல்லிட்டு என்றைக்காவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் இந்த நடைமுறையை அனுபவித்திருக்காரான்னு கேட்டால் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் எனக்கூடிய நடவடிக்கை இப்போ இவங்க எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது வாக்காளர்களை சேர்ப்பதற்காக அல்ல, வாக்காளராக சேர்க்காம தடுப்பதற்கான நடவடிக்கையை தான் தேர்தல் ஆணையம் முன்னெடுது. எனவேதான் அதை நம்ம எதிர்க்கிறோம். முன்னாடி தேர்தல் ஆணையம் எப்படி நடவடிக்கை எடுப்பான்னு சொன்னா இன்டென்சிவ் ரிவிஷன் ஒன்று இருக்குது, அதே மாதிரி சம்மரி ரிவிஷன் இருக்குது. இன்டென்சிவ் ரிவிஷன் எப்போ எடுத்தோம்னா தேர்தல் நடைபெறாத காலகட்டத்தில் தேர்தல் ஆணையம் என்ன செய்வாங்கன்னா ஒரு நெடிய காலகட்டத்தில் இன்டென்சிவ் ரிவிஷன் மேற்கொள்வாங்க. இந்த சம்மரி ரிவிஷன் என்பதுன்னா சுருக்கமாக அதனுடைய திருத்தத்தை மேற்கொள்வது. சம்மரி ரிவிஷன் எப்போ மேற்கொள்வாங்கன்னா தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக இறந்தவர்கள், அதே மாதிரி புதிதாக இணைக்க வேண்டியவர்கள், வீடு மாற்றியவர்கள், இப்படியான விஷயங்களை செக் பண்ணி சம்மரி ரிவிஷன் நடப்பாங்க. இது வரைக்கும் நடந்தது ரெண்டே விஷயம் தான், இன்டென்சிவ் ரிவிஷன், சம்மரி ரிவிஷன். இப்போதான் புது முறையாக என்னன்னா அதுக்கு முன்னாடி ஸ்பெஷலை சேர்த்துக்கிறாங்க. சாதா தோசை ஸ்பெஷல் தோசை மாதிரி தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்ற நடவடிக்கை முன்னெடுத்துக்கிறார்கள். இந்த நடவடிக்கையை இப்போ நம்முடைய பீகார்ல தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. பீகார்ல ஜூன் மாதத்துல இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை மேற்கொண்டாங்க. அப்ப மேற்கொள்ளும் போது பீகார்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எப்படி கோரிக்கை முன் வச்சான நீதிமன்றத்துல பீகார்ல கடந்த வருஷம் சம்மரி ரிவிஷன் ஏற்கனவே நடத்தி முடிச்சிட்டாங்க, வாக்காளர் பட்டியலாம் சரிபார்ப்பு முடிஞ்சிச்சு தேர்தல் ஆணையம். கடந்த வருடம் அந்த சம்மர் ரிவிஷன் முடித்த பிறகு ஏன் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆருக்கு ஏன் தேர்தல் ஆணையம் போகணுன்ற கேள்வி எழுப்பும் போது தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் என்ன பதில் சொல்லுச்சுன்னா 3 விஷயங்களை முக்கியமா சொன்னாங்க. ஒன்று என்னன்னா மைக்ரேஷன், நீங்க புலம்பெயர்வு அதிகமா இருக்குது, அதே மாதிரி அர்பனைசேஷன் நகரமயமாக்கல் அதிகமா இருக்கின்றது, இறந்தவர்கள், இந்த 3 பிளஸ் பல்வேறு விஷயங்களுக்காக நாங்க எஸ்ஐஆர் நடவடிக்கை மேற்கொள்றோன்றாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் இதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொண்டதா பார்த்தீங்கன்னா இதற்காக நடக்கவே இல்லை. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடக்கக்கூடிய சூழல்ல இந்த இடத்துல பாஜக கட்சியை வெற்றி பெற வைப்பதற்காக அல்லது பாஜகவின் விருப்பத்துக்கு ஏற்ற நபர்கள் வர வைப்பதற்காக வாக்காளர் பட்டியலையே திருத்தம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான நடவடிக்கையை தான் தேர்தல் ஆணையம் முன்னெடுத்திருக்கதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எதற்காக இதை நம்ம சொல்றோம்னு சொன்னா இப்போ ஒரு மாத காலத்துல தமிழ்நாட்டில் 6,33,00,000 வாக்காளர்ன்றாங்க. ஒரு மாசத்துல எல்லாரும் போய் சந்திக்க முடியுமா? சரி, இப்ப சொல்றாங்க தேர்தல் நாங்க இவ்வளவு பேர்ட்ட படிவம் கொடுத்துன்றாங்க. நீங்க வீடுகளுக்கு போய் பார்த்தோன்னா படிவம் வாங்கினால் ஃபில் பண்ணவே இல்லை. நீங்க படித்த நபரே தேர்தல் ஆணையம் கொடுத்த ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்றான்னா அவனும் யோசிக்கிறாங்க, எப்படா பண்றது, இந்த பாக்ஸ்ல என்ன எடுத்து அந்த பாக்ஸ்ல என்ன எடுத்து தப்பா எழுதிட்டா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்த ஃபார்மை ஃபில் பண்ணாத ஆட்கள் தான் பல லட்சம் பேர். தேர்தல் ஆணையம் நேரடியாக போயிட்டு படிவம் கொடுத்த ஆட்கள் படிவத்தை ஃபில் பண்ணல. அது மட்டும் இல்ல, படிவம் வராத நபர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்கிறார்கள் இப்போதைக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க ஒரு மாத காலத்துல நாம வாக்காளராக விண்ணப்பிக்க வேண்டும் என்ற நடவடிக்கை தேர்தல் ஆணையம் போகுது இல்லையா, இதுதான் கடுமையான கண்டனத்துக்குரியது. ஒரு நாட்டுல நீங்க அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை என்னன்னா வாக்குரிமை உறுதி செய்ய வேண்டியதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. இப்ப தேர்தல் ஆணையம் என்ன செய்யுதுன்னா நமக்குள்ள எக்ஸாம் நடத்துறாங்க. இவங்க என்னன்னா எக்ஸாம் நடத்தி கொஸ்டின் பேப்பர் கொடுத்து நீ ஃபில் பண்ணி கொடு, ஆன்சர் எழுதி கொடு, நீ சரியா ஆன்சர் எழுதிருந்தா உன்னை பாஸ் ஆகி உன்னை வாக்காளரை எடுத்துக்கொள்ளுவேன், நீ சரியா ஃபில் பண்ண கொடுனா உன்னை ஃபெயில் ஆகிடும்ன்ற மாதிரி தேர்தல் எலெக்ஷன் கமிஷனர்னா எக்ஸாமினேஷன் கோச் சென்டர் நடத்துற மாதிரினா தேர்வு நடத்துகிறார்கள் வாக்காளர். இந்த முறையை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல். எனவே தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியலுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும்னா இந்த நடவடிக்கை நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். பிஜேபி கட்சி என்னன்னா கட்சியுடைய மாநில தலைவர்கள், அகில இந்திய அளவிலோ எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு வக்காலத்து வாங்குறாங்க. நம்ம அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் வக்காலத்து வாங்கி பேசுகிறார். நீங்க இப்ப சென்னை மாவட்ட அளவுலன்னா எஸ்ஐஆர் நடவடிக்கை குறித்து அனைத்து அரசியல் கட்சியுடைய ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த அரசியல் கட்சியில் நடத்தின ஆலோசனை கூட்டத்துல எஸ்ஐஆர் குறித்து பல்வேறு கேள்விகளை, விமர்சனங்களை முன்வைத்தது யார் பார்த்தீங்கன்னா திமுகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல,
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் எஸ்ஐஆர் நடவடிக்கையை பாதகத்தை உருவாக்கும், இது எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் எனக்கூடிய பல்வேறு கேள்விகளை அதிமுக பிஜேபி சார்பாகவே வந்து அந்த மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தில் வந்து எழுப்பியிருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா, சட்டமன்ற தொகுதி அளவில் எம்எல்ஏ ஜெயிக்கணும்னு விரும்பக்கூடியவர்கள் அல்லது எம்பியா ஜெயிக்கக்கூடிய விரும்புவர்கள், அவர்களுக்கு என்ன பதப்பதைப்புனா தங்களுடைய வாக்காளர்கள் உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்ற பதப்பதைப்பை அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக கட்சியினுடைய தொண்டரிடம் பார்க்க முடியுது. ஆனா மாநில அளவில் இருக்கக்கூடிய எடப்பாடி வந்து என்னன்னா, கொள்கை ரீதியா பிஜேபி எது சொன்னாலும் ஆமா சொல்றதுனால வந்து என்னன்னா, அவர் வந்து எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு வக்காலத்து வாங்கி பேசுகிறார். நீங்க வந்து இதே அதிமுக கட்சியை சார்ந்த நபர்கள், நீங்க தேர்தல் ஆணையம் கூட்டப்பட்ட கூட்டத்தில் என்ன சொல்றாங்க, நீங்க எப்படி ஒரு மாசத்துக்குள்ள இந்த நடவடிக்கை எடுக்கப்படும், ஏற்கனவே பல பேர் வீடு மாறி போயிருப்பாங்க, சென்னை போன்ற நகரங்கள்ல குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் இருக்குது, குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் இன்னைக்கு பல இடங்கள்ல அரசாங்கம் இடிச்சிட்டு புதுசா வீடு கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. இடிக்கப்பட்ட வீடுகள் இன்னும் ஒரு 6 மாதம் ஆகியும் கட்டல, 1 வருஷம் ஆகியும் கட்டாத வீடுகள் இருக்கு. ஏற்கனவே அங்க குடியிருந்த மக்கள்லாம் அங்கேயும் குடியிருப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தள்ளி எங்க குறைஞ்ச வாடகை இருக்கோ அங்க போய் வாடகை இருக்கிறாங்க. இப்ப இவர்கள்லாம் எங்க சென்று தேர்தல் ஆணையம் வந்து நீங்க வந்து படிவம் கொடுப்பின்னு கேட்டா தேர்தல் ஆணையத்தை பதில் இல்லை. மாவட்ட அளவில் கூட்டப்பட்ட அதிகாரி என்ன சொல்றாருன்னா, நான் வந்து தலைமை தேர்தல் ஆணையத்தை கேட்டுட்டு நான் பதில் சொல்லுன்றாரு. இதை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி எழுப்பும்போது அதிமுகவும் கரெக்ட், இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப எஸ்ஐஆர் நடவடிக்கை பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகரத்துல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை குடியிருந்தவர்கள் வீடுகளை வந்து பறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதுவரைக்கும் தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு விளக்கம் கூட வரல, உரிய விளக்கம் இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் கொடுக்கவே இல்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க எப்படி வந்து நம்ம எஸ்ஐஆர் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியும்? அது மட்டுமல்ல, நீங்க ஃபார்மை ஃபில் பண்ணி குருடான்னு கேட்கறது நீ எதுக்கு, நீ ஆளு தேர்தல் ஆணையத்து வேலை? இந்த இந்தியாவில் என்னைக்காவது நடந்திருக்கா? நீங்க வயசானவங்க யார்ட்டா போய் கேளுங்க, நாங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தோன்னு யாராவது ஒரு ஆள் சொல்றாங்களா? எங்கேயுமே கிடையாது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து நீ எதுக்கு எக்ஸாம் நடத்துற மாதிரி பண்ற? இந்த கேள்வியை நாம் கேட்பது போன்று அதிமுக கட்சியினுடைய தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் கேட்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை நுட்பமா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. குறிப்பா நீங்க பாருங்க, பீகார்ல இப்ப சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே வாக்காளர்களாக இருந்த 3 லட்சம் இஸ்லாமியருடைய வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. 3 லட்சம் இஸ்லாமியர்கள் வாக்குகள் பறிக்கப்பட்டுதான் இன்னைக்கு பீகார் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர்கள் கோரிக்கை வைத்தார்கள், இது வரைக்கும் தீர்வே இல்லை. அப்ப நீங்க இஸ்லாமியர் 3 லட்சம் இஸ்லாமியர் ஓட்ட பறிக்கிறன்னா இவ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபி RSS கட்சி வந்து மதவெறி அரசியலை வந்து இன்றைக்கு தேர்தலில் வந்து வலுவாக திணிக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. RSS அஜெண்டாவை நிறைவேற்றக்கூடியதாக இன்னைக்கு தேர்தல் ஆணையம் மாறி இருக்கக்கூடிய சூழல்ல எஸ்ஐஆர் நடவடிக்கை முழுமையா கைவிட சொல்லி மக்கள் மன்றத்தில் மிகப்பெரிய எழுச்சி உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீ யார் என்னுடைய வாக்குரிமை பறிப்பதற்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? எந்த சட்டத்தில் இருக்குது? எஸ்ஐஆர் எந்த சட்டத்தில் இருக்கு? IR இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்குது, சம்மரி ரிவிஷன் இருக்கு. எஸ்ஐஆர் எந்த சட்டத்துல இருக்குன்னு நீங்க பாருங்க, எங்க கொடுத்துருக்காங்க அந்த விஷயங்களை. நீயா வந்து IRக்கு முன்னாடி எஸ் போட்டா அது வந்து சட்டத்தில் இருக்குன்னு அர்த்தம் ஆயிடுமா? அப்ப இது வந்து என்னன்னா, தேர்தல் என்பது வாக்களிக்கிற எந்த கட்சிக்கு வாக்களிக்கிற எந்த கட்சிக்கு வாக்களிக்காம என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட விஷயம். ஆனால் வாக்குரிமை என்பது போராடி பெற்ற உரிமை. இந்தியாவில் சுதந்திர போராட்டத்திலே வந்துன்னா வாக்குரிமைக்கான போராட்டத்தை இணைத்து நடத்தின ஒரு மண் இது. நீங்க அமெரிக்காவிலேயோ பிரான்ஸ்ல கூட வந்து வாக்குரிமை வந்து பல வருடம் 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல நடுப்பகுதியில் தான் வாக்குரிமை கொடுத்தார்கள். ஆனால் சுதந்திரம் பெற்ற உடனே அனைவருக்கும் வாக்குரிமை என்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு நாடு இந்தியா. அப்படிப்பட்ட இந்தியாவில் வந்து வாக்குரிமையை பறிக்கக்கூடிய கேடுகட்ட செயல்ல ஒரு தேர்தல் ஆணையமே செயல்பட துவங்கி இருக்கும் போதுன்னா இந்த நடவடிக்கை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமை இளைஞருக்கு முன்னால் இருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கை எதிராக இளைய சமுதாயம் கிளர்ந்தெழ வேண்டும். தன்னுடைய கருத்துக்களை பகிரங்கமாக வந்து சமூக வலைத்தளங்கள்ல மக்கள் மன்றத்துல எதிரொலிக்க வேண்டும். இப்ப நீதிமன்றத்தில் திமுக வந்து அவங்க வந்து விண்ணப்பித்திருக்கிறார்கள், முறையீடு செய்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முறையீடு செய்கிறது. தெருவில் வந்து மக்கள் மன்றத்துல போராட்டம் நடத்துறோம். மக்கள் மன்றத்திலும் போராட வேண்டியிருக்கின்றது, நீதிமன்றத்திலும் போராட வேண்டியிருக்கின்றது. இன்றைக்கு நாம் நடத்தக்கூடிய போராட்டம் என்பது 75 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய மக்கள் விடுதலைக்காக போராடி பெற்றுக் கொடுத்த உரிமையை பாதுகாப்பதற்கான போராட்டம் தான் எஸ்ஐஆர் நடவடிக்கை எடுப்பதற்கான போராட்டம். வாக்குரிமை விட்டு தரமாட்டோம் என்ற முழக்கம் 8 திக்கும் ஒலிக்கட்டும். இந்திய ஜனநாயகம் பாதுகாக்கப்படும்.